திருமந்திரத்திலே ஆரம்பித்து கடைசியில் கொண்டு வந்து திருவாசகத்தில் முடிச்சிருக்காங்க. அப்படி இந்த திருக்குறள் வந்து என்ன பண்ணுச்சுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இந்த திருவாசக மாநாடு நடத்துகிற அளவு கொண்டு போனதற்கு காரணமே வள்ளுவ பெருந்தகை தான். 25வது ஆண்டு விழா வந்து மிக பெருசாக இந்த ஸ்கூல் லீவில் மேலூர் சுவாமிகளுடைய தலைமையில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு வந்து 2000 குழந்தைங்க ஏதாவது கலந்துக்கும். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு மாதம் டைம் எடுத்து செஞ்சோம்னா கலந்து கொள்வார்கள். இந்த 1000வது திருக்குறளை பற்றி தான் சொல்ல வந்தேன். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. நீங்கள் டெய்லி ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. ஒரு திருக்குறளை கையில் எழுதி வச்சுக்கிங்க, இல்லை ஃபோனில் முன்னாடி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிங்க, அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு எதாவது மனப்பாடம் ஆகலைன்னா ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருவேன், அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன், மனப்பாடம் ஆகிடும். அதை என்ன சொல்கிறேன்னா, நல்ல பண்பு இல்லாதவனிடத்தில் பணம் இருந்தால் அந்த பணம் வந்து வேஸ்ட்டாக திரிந்த பாலுக்கு சமம் என்று ஏன் சொல்லிக்கிறேன். ராஜலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட உள்ள பணம் எல்லாமே நல்ல பணம் தான். ஊராட்சி மன்ற தலைவராக அவங்க வீட்டில் இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ சொன்னாங்க, இந்த ஊராட்சி மன்ற பதவியே வேண்டாங்க, நம்மளை எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க, நமக்கு அதுலேருந்து 10 பைசா வருமானம் வரல, நம்ம உழைக்கிறதே போதும், ஸ்கூல் நடத்துகிறாங்க, இவங்க ஐயா வேலை பார்க்குறாங்க, இதுவே போதும் என்று அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னது என் மனதில் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஐயா வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். நான் தான் அவர் ரொம்ப சிரமப்படுத்துகிறோன்னு நினைக்கிறது, ஆனால் அவர் அதை சிரமமாக நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு திருவாசக மாநாடு ஏதாவது ஒரு கோயில் நிகழ்ச்சி எதாக இருந்தால் ஐயாட்ட கொண்டு நோட்டீஸ் கொடுத்தா உடனே கையில் இருந்தால் பணம் கொடுத்தா இல்லைன்னா போட்டு ஜிபே பண்ணுற சாமியும் பாரு. எனக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும், என்னடா ஐயாவை ரொம்ப தொல்லை பண்ணுறேன். நானும் அதை வந்து தொல்லை நினைக்கிறதில்ல. அதுக்கு ஒரு முறை நானே கேட்டேன், ரொம்ப தொல்லைப்படுத்துகிறேன்னான்னு கேட்டுட்டேன். அப்போ சொன்னார், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இந்த ஊரில் இருந்து இவ்வளோ பெரிய பணியை செய்கின்றீர்கள், அந்த பணிக்கு என்னால் ஆன ஒரு விஷயத்தை செய்யலைன்னா நான் மனுஷனே இல்லைன்ட்டார். அந்த அளவு வந்து அவர் வந்து உணர்ந்திருக்கின்றார். ஏன் உணர்ந்திருக்காருன்னா, அவங்க அம்மா அப்பா வச்ச பேரே பாருங்கள், என்ன பேர் வச்சுருக்காங்க, ராஜலிங்கம். லிங்கத்துக்கெல்லாம் ராஜனாகிய ஒரு நல்ல ஒரு பண்பாளர். அந்த பணத்துக்காக சொல்கிறேன், பணம் எல்லா இடத்துலையும் இருக்கும், சில பேர் யாருக்கும் கொடுக்க மாட்டான், அந்த பணமெல்லாம் வேஸ்ட் பண்ணுவான். அதனால் வந்து அந்த திருவள்ளுவர் சொல்கிற பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று என்று. ஆக ஐயா இன்னைக்கு ஐயா வேளாத ஐயா வாங்க, ஆசிரியர் பெருந்தகை அங்கே நிற்கலாமா வாங்க. அந்த பணம் வந்து நல்ல விதத்திலே அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க.